மினிமம் அந்த 50-30-20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். 50% வந்து அந்த மாசத்துக்கான தேவைகள், 30% வந்து அடுத்த 1-2 வருஷத்துக்குள்ள தேவைப்படுற செலவுகள் எதுவா இருந்தா அதுக்காக பணத்தை எடுத்து வைக்கணும். 20% வந்து ஃபியூச்சர். ஸோ உங்களுக்கு பசங்க இருக்காங்க, இல்ல எதுவா இருந்தாலும் இந்த காமன் ரூலை சிம்பிளா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கூல் சேர்க்கறதே வந்து கஷ்டப்பட்டு அதிகப்படியான ஃபீஸை கொடுத்து சேர்க்கறது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்த்திருப்பாங்க, அவங்களோட இன்கம் என்ன, உங்களோட இன்கம் என்ன, ஃபேமிலியா வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ 2 பேருமே அந்த புரிதல் இல்லாம யாராவது ஒருத்தர் வந்து நல்லபடியா குடுக்கணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஷர் வந்து 2 பேருக்கும், ஃபேமிலிக்கு வந்துரும். அந்த ப்ரெஷர் வந்து பசங்களுக்கும் வந்துரும். அண்ட் இந்த விஷயம்லாம் ஓப்பனா பேசினா மட்டும் தான் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்தில சர்வே பண்ண முடியும்னே நான் சொல்லுவேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த சென்ஸ் ஒண்ணு இஎம்ஐ சைக்கிள்ல மாட்டிக்கிறது, லோன் வாங்குறது, அடுத்தடுத்த சைக்கிள் நம்மள தள்ளிட்டு போயிடும். அந்த குடும்பஸ்தன் படத்துல வந்து கிளியரா நான் வாங்கவே மாட்டேன்னு நிப்பான். ஃப்ரெண்ட் ஒண்ணு புஷ் பண்ணி, அப்புறமா ஒவ்வொரு பிரச்சனையா மாட்டி, கடைசியில வந்து வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா ரிசால்வ் பண்ற மாரி இருக்கு. ஸோ பிராக்டிகலா நெறைய பேர் கோ த்ரூ பண்றத வெரி பிராக்டிகல் மூவின்னு நான் சொல்லுவேன். பணத்த தொலைக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்தாங்கன்னா, பணம் வந்து எப்படிலாம் ஒருத்தன ஆட்டுவிக்குதுன்ற மாரி அது போயிரும்.